இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் சோலாஸோட ஆரிஜின், டெரிட்டரி, அவங்களோட எம்பையர் வந்து எப்படி பில்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலா அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழ நிர்வாகம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கிங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டோரியன்ஸ் ஹவ் டிபேட்டட் த நேச்சர் ஆஃப் த சோலா ஸ்டேட். கிளியர்லி இட் வாஸ் ப்ரிசைடட் ஓவர் பை எ ஹெரிடிட்டரி மொனார்கி. சோழ அரசோட தன்மை குறித்து பார்த்திங்கன்னா வரலாற்று ஆசிரியர்களிடையே வந்து பலவிதமான கருத்துக்கள் வந்து இருக்குது. ஆனால் கிளியராக வந்து ஒன்று வந்து தெரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழ அரசு வந்து மரபு வழிபட்ட முடியாட்சியை வந்து அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஹெரிடிட்டரி மொனார்கி, அதாவது மரபு வழிபட்ட முடியாட்சி. மொனார்கி அப்படின்னா கவர்மெண்ட் ரன் பை எ சிங்கிள் பர்சன். ஸோ மரபு வழியாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஆண்டுகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து கிளியராக வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதை இந்த மரபு வழிபட்ட முடியாட்சியை தான் அடிப்படையாக கொண்டு தான் அரசு வந்து இயங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. த கிங் இஸ் presented in glowing terms in the literature and inscription of the period. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசர் வந்து பல பெருமைகளுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தை சேர்ந்த இலக்கியங்கள், லிட்ரேச்சர், இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுகள், இந்த குறிப்புகள்லாம் அவன் பார்த்திங்கன்னா அரசரை பற்றி புகழ்ந்திருக்காங்க. அவர் வந்து பல பெருமைகளுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி நம்மளால் லிட்ரேச்சர், இன்ஸ்கிரிப்ஷன் இதிலெல்லாம் வந்து புகழ்ந்திருக்காங்க. அதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. வெனரேட்டட் ஆன் பார் வித் காட். கிங்கை பார்த்திங்கன்னா அவர் கிங்குக்கு வந்து கடவுளுக்கு இணையான டைட்டில்கள், பெயர்கள், பட்டங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கிங்ஸ் வேர் இன்வேரியபிளி அட்ரஸ்ட் அஸ் பெருமான் ஆர் பெருமகன், பிக் மகன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகுடை பெருமாள், த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட். அதுக்கப்புறம் உலகுடைய நாயனார், த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடவுளுக்கு இணையான பெயர்கள்லாம் வந்து கிங்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமான், பெருமகன், அதுக்கப்புறம் உலகுடைய பெருமாள், அதுக்கப்புறம் உலகுடைய நாயனார். Later they adopted the titles such as Chakravarti, Emperor, and Tirubhuvana Chakravarti, Emperor of the Three Worlds. At the time of the coronation, it was a practice to add the suffix Deva to the name of the crown kings. பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து வேறு சில டைட்டில்ஸ்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி அப்படின்னா பேரரசர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருபுவன சக்கரவர்த்தி, 3 உலகங்களுக்கான பேரரசர் அப்படின்னு அர்த்தம். திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்னா 3 உலகங்களுக்கான பேரரசர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசரோட முடிசூட்டு விழா, அந்த முடிசூட்டு விழாவின் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பேருக்கு பின்னாடி வந்து சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி, ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி, அதாவது அவங்களோட பேருக்கு பின்னாடி வந்து தேவன், அதாவது தேவா அப்படின்ற சொல்ல வந்து சேர்த்துக்கிற நடைமுறையும் வந்து இருந்திருக்கு. The king drew legitimacy by claiming that they were comrade of God, தம்பிரான், தோழர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசர்கள் வந்து அவங்கள வந்து கடவுளோட நண்பன், அதாவது கடவுளோட நண்பன் அப்படின்னா தம்பிரான், தோழன், அவங்கள வந்து கடவுளோட தோழன் அப்படின்ற உரிமையை வந்து கோரி அவங்களோட அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க. அவங்கள வந்து கிங்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடவுளோட தோழர், அதாவது தம்பிரான் தோழர் அப்படின்னு அவங்களோட உரிமையை வந்து அதிகாரத்தை வந்து அவங்க வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க. Chola rulers appointed Brahmins as spiritual preceptors or Rajgurus, the kingdom's guide. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோழ அரசர்கள் அவங்க ஆன்மீக வழிகாட்டியாக பார்த்திங்கன்னா இல்லைன்னா ராஜகுருக்களாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிராமணர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அதாவது ஆன்மீக வழிகாட்டி, ஸ்பிரிச்சுவல் பர்செப்டராக, இல்லைனா பார்த்திங்கன்னா ராஜகுருக்களை வந்து அதாவது கிங்டம்க்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க தான் ராஜகுரு. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக வழிபாட்டுக்கும் ராஜகுருக்களாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிராமணர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. Rajaraja I and Rajendra I mention the name of Rajagurus and Sarva Shivas in the inscription. இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நம்மளால் ராஜராஜ ஒன் அண்ட் ராஜேந்திர ஒன் அவங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுரு அண்ட் சர்வ சிவாஸ் அப்படின்ற நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பேட்ரனைசிங் பிராமின்ஸ் வர் சீன் டு என்ஹான்ஸ் தர் ப்ரெஸ்டீஜ் அண்ட் லெஜிட்டிமசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட பிராமணர்களை வந்து நியமிக்கிறதுனால, பிராமணர்களை வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து வச்சுக்கிறது அப்படின்றனால அவங்களோட அரசர்களோட சமூக மதிப்பு, அதிகாரம் இதெல்லாம் உயர்த்தி கொள்கிற ஒரு வழிமுறையாக தான் இருந்திருக்கு. ஸோ பிராமணர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து அவங்களோட அதிகாரத்தை, அவங்களோட சமூக மதிப்பை வந்து உயர்த்தி கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இருந்திருக்கு.
Chola kings therefore granted huge estates of land to Brahmins as Brahmadeyams. நம்ம இதை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா பிரம்மதேயம்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்துர்வேதி மங்கலம். ப்ரொனவுன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா சத்துர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பிராமணர்களுக்கு வந்து சத்துர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிலப்பரப்பை வந்து இறையாக கொடுத்துருக்காங்க, டொனேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராவின்சஸ் பற்றி பார்ப்போம், மண்டலங்கள் பற்றி பார்ப்போம். ஆஸ் மென்ஷன்ட் earlier, the territories of Chola state had been expanding steadily even from the time of விஜயாலயா. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம். சோழ அரசோட எல்லை பார்த்திங்கன்னா விஜயாலய அரசு காலத்திலருந்தே பார்த்திங்கன்னா சீராக வந்து விரிவடைய ஆரம்பிச்சுது. At the time of conquest, these areas were under the control of minor chiefs described by historians as feudatories. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கப்பம் கட்டக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சிற்றரசர்கள் இல்லைனா குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோழர்களோட இந்த குறுநில மன்னர்கள், அதுக்கப்புறம் வந்து சிற்றரசர்கள் எல்லாருமே அவங்களோட பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா யார் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா சோழ அரசரோட கட்டுப்பாட்டில் வந்து இருந்தது. ராஜராஜா ஒன் இன்டகிரேட்டட் திஸ் டெரிட்டரிஸ் அண்ட் அப்பாயிண்டட் வைஸ்ராய்ஸ் இன் திஸ் ரீஜன். ராஜராஜா ஒன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டெரிட்டரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்க்கிறார், அவங்களோட சோழ அரசோடு பார்த்திங்கன்னா இணைச்சிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வைஸ்ராய்ஸும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எந்தெந்த ரீஜன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டி நாட்டில் வந்து சோழ பாண்டியா அப்படின்னு சொல்லி வைஸ்ராய்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா சோழ லங்கேஸ்வரம் அப்படின்னு வைஸ்ராய்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, விச் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் மும்முடி சோழ மண்டலம். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம், ஸ்ரீலங்காவை வந்து மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கவாடி ரீஜன் ஆஃப் சதர்ன் கர்நாடகாவை பார்த்திங்கன்னா சோழ கங்கா அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து அவங்க கைப்பற்றின அவங்க சேர்த்துக்கிட்ட டெரிட்டரிஸ்லாம் பார்த்திங்கன்னா சோழன் அப்படின்னு சேர்த்து அங்கெல்லாம் வந்து ஒரு வைஸ்ராய்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. In other less prominent regions, the territories of the chiefs such as Irukuvels, Ilongovals or Malavas or Banas were made part of the Chola state, and the chiefs were inducted into the state system as its functionaries. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்குவேல், அதுக்கப்புறம் வந்து இளங்கோ, வேலீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலவாஸ், பானாஸ், இந்த மாதிரி ஆட்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிற்றரசர்கள். இந்த இருக்குவேல்ஸ், இளங்கோவேல்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிற்றரசர்களாக இருக்காங்க. இவங்க ஆட்சி செய்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் குறைந்ததாக தான் இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சோழ அரசோடு வந்து இணைச்சிக்கிறாங்க. இந்த சிற்றரசர்களுக்கு வந்து சோழ ஆட்சி நிர்வாகத்தில் வந்து பல பொறுப்புகளில் வந்து அமர்த்தப்பட்டு இருக்காங்க. இவங்க சிற்றரசர்களாக இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்சி பகுதி வந்து சோழ அரசோட சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிற்றரசர்களுக்கு வந்து சோழ ஆட்சி நிர்வாகத்தில் வந்து பல்வேறு பொறுப்புகளில் வந்து அமர்த்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஆர்மி பற்றி பார்ப்போம். Cholas maintained a well-organized army. The army consisted of 3 conventional divisions: infantry, cavalry, குதிரை சேவகர், and the elephant corps, ஆணையாட்கள். 3 தான் அவங்களோட 3 கன்வென்ஷனல் டிவிஷன்ஸ் தான் இருக்குது இவங்க சோழ ஆர்மி கீழே. பார்த்திங்கன்னா இவங்க கீழே பார்த்திங்கன்னா நல்ல வெல் ஆர்கனைஸ்டு ஆர்மி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேண்ட்ரி அப்படின்னா காலாட்படை, கேவலரி அப்படின்னா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க குதிரை சேவகர், அதாவது குதிரைப்படை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானைப்படை, யானை ஆட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர் வேர் ஆல்சோ பவுமன், வில்லாளிகள், ஸ்வாட் பியரர்ஸ், வாலிலார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பியர்மேன், கொண்டுவார், இவங்களாவும் ஆர்மியில் வந்து இருந்திருக்காங்க. பவுமன் அப்படின்னா வில்லு, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா ஸ்வாட் பியரர்ஸ் அப்படின்னா வாள் வீரர்கள் தான், வாலிலார், இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பியர்மென் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஈட்டி வீரர்களை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா கொண்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டைப் ஆஃப் ரேங்க்ஸ் வந்து இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பர் அண்ட் லோவர், பெருந்தனம், சிறுந்தனம் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் ரேங்க்ஸ் வந்து இருந்திருக்கு. According to Chinese geographer of the 13th century சேர்ந்த ஒரு சைனீஸ் ஜியோகிராஃபர் கூற்றுப்படி என்ன அப்படின்னா சோழ ஆர்மி கிட்ட பார்த்திங்கன்னா 60,000 வார் எலிஃபென்ட்ஸ் இருந்திருக்கு. 60,000 war elephants வந்து இருந்திருக்கு. That when fighting carried out on their backs, houses, and these houses are full of soldiers who shoot arrows at the long range and fight with spears at a close quarters. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
இந்த இமேஜ் வந்து நான் கூகுள்லேருந்து தான் எடுத்திருக்கேன், புக்கில் வந்து இருக்காது. ஸோ எப்படின்னா யானைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ தூரத்தில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா இவங்க வந்து அம்பு மூலமாக வந்து தாக்கியிருக்காங்க. தூரத்தில் இருக்கவங்கள பார்த்திங்கன்னா ஆரோஸ் மூலமாக தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க எனிமீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே பார்த்திங்கன்னா யானை மேலே இருந்துகிட்டே பார்த்திங்கன்னா ஈட்டியால் வந்து சண்டையிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஹூ ஷூட் ஆரோஸ் அட் த லாங் ரேஞ்சில் இருக்கவங்க மேலெலாம் பார்த்திங்கன்னா ஆரோஸ் அம்பு வந்து ஏதிருக்காங்க. பக்கத்தில் இருக்க பகைவர்களிடம் பார்த்திங்கன்னா வந்து ஈட்டியால் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தவங்களால இப்போ நல்லா புரிஞ்சுக்க முடியும். யானை மேலே பார்த்திங்கன்னா ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹவுஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. The overseas exploits of the Cholas are well known and it led historians to refer to their navy with numberless ships. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட சோழர்கள் பார்த்திங்கன்னா கடல் கடந்து சென்று நடத்திய போர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருக்குது. சோழா ஆர்மியில் தான் பார்த்திங்கன்னா நேவி வந்து நல்ல சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கடல் கடந்த படைகள்லாம் பார்த்திங்கன்னா சோழ ஆர்மியில் வந்து நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஹிஸ்டோரியன்ஸ் வந்து என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க சோழர்கள் வந்து கடல் கடந்து செய்த சண்டைகள்லாம் வந்து ரொம்ப வந்து புகழ் பெற்றவையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோழர்கள்கிட்ட வந்து எண்ணற்ற கப்பல்கள் இருந்தது வித் நம்பர்லெஸ் ஷிப்ஸ். அவங்க எத்தனைனே கவுண்ட் பண்ண முடியாதா, அந்த மாதிரி எண்ணற்ற கப்பல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஜென்ரலி சோல்ஜர்ஸ் என்ஜாய்டு படைப்பாறு மிலிட்ரி ஹோல்டிங்ஸ் ரைட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா படை வீரர்களுக்கு வந்து படைப்பற்று அப்படின்ற உரிமை வந்து வழங்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய நேம்ஸ் இருக்கும். இந்த நேம்ஸ் வந்து எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்றத முக்கியமாக இருக்கும். இதில் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு படை வீரர்கள் வந்து படைப்பற்று அப்படின்ற உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டோன்மெண்ட்ஸ் விச் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த கேபிட்டல் சிட்டி வேர் நோன் அஸ் படை வீடு. அதே மாதிரி கண்டோன்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படை முகாம்கள் வந்து கேபிட்டல் சிட்டியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னா படை வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி அவுட் போஸ்ட் இந்த கான்குவேட் டெரிட்டரி கால்ட் நிலைப்படை. சோழர்கள் வந்து புதுசாக ஏதோ ஒரு இடத்த வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலைப்படை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. த கேப்டன் ஆஃப் த ரெஜிமெண்ட் வாஸ் நோன் அஸ் நாயகம். கேப்டன் ஆஃப் த ரெஜிமெண்ட், அந்த ரெஜிமெண்ட்டுக்கான கேப்டன் வந்து என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னா நாயகம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டைட்டில் அசியூம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை முதலி அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்காங்க. கமாண்டர் இன் சீஃபை வந்து என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னா சேனாதிபதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டநாயகம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. தண்டநாயகம் நம்ம ஏற்கனவே குப்தாஸ் பீரியட்லேயே பார்த்துருப்போம். கமாண்டர் அங்கேயும் பார்த்திங்கன்னா கமாண்டர் இன் சீஃபோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்டநாயகம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கல் ஆர்கனைசேஷன் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோழா பீரியடில் பார்த்திங்கன்னா சோழரோட காலத்தில் வந்து நிறைய உள்ளாட்சி குழுக்கள் வந்து சிறப்பாக வந்து இயங்கியிருக்கு. அப்படி என்னென்ன பாடிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரார், சபையார், நகரட்டார், நாட்டார், இந்த மாதிரி பாடிஸ்லாம் வந்திருக்கு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவர் ரிலேட்டிவ்லி அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். ஸோ தன்னாட்சி உரிமை கொண்டவையாக தான் இருந்திருக்கு. அட்டானமஸ் பாடியாக தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. They are considered the building blocks using with the edifice of the Chola state was built. ஸோ அடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஊரார். வித் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நியூமரஸ் பீசன்ட் செட்டில்மெண்ட்ஸ் கேம் அப் இன் த கண்ட்ரி சைட்ஸ். தே வேர் நோன் அஸ் ஊர். ஸோ வேளாண்மை விரிவாக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து வேளாண் குடியிருப்புகள், அதாவது பீசன்ட் செட்டில்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதை வந்து எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா ஊர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஊரார் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா லேண்ட் ஹோல்டர்ஸ், லேண்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, நில உடைமையாளர்களை தான் பார்த்திங்கன்னா ஊரார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா ஊரில் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்காங்க. ஊரார் வேர் interested with the upkeep of temples, maintenance of tanks and managing the water stored in them. ஸோ ஊராரோட பொறுப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகத்தை வந்து பார்த்துக்கிறது, குளங்களை வந்து பராமரிக்கிறது, அப்புறம் வந்து அதில் வந்து ஸ்டோராக இருக்க வாட்டரை வந்து மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா
ஊரார் வந்து செயல்படுத்திட்டு இருந்திருக்காங்க. தே ஆல்சோ டிஸ்சார்ஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் சச் அஸ் கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ, மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அண்ட் ஒபேயிங் த கிங்ஸ் ஆர்டர். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணுறது, லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது, கிங்கோட ஆர்டரை வந்து ஒபே பண்ணுறது, இதெல்லாம் வந்து மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது சபையார் பார்ப்போம். If the Ur was a settlement of landholders largely consisting of peasants of well and vagai, the Brahmadeya was a Brahmin settlements. ஊர் அப்படின்றது நிலவுடைமை சார்ந்தோரோட குடியிருப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஊர் லேண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மதேயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு அப்படின்றது. பிரம்மதேயத்தை மையமாக விளங்கிய கோயில்கள், அதை சுற்றியுள்ள சொத்துக்கள், இதெல்லாம் வந்து நிர்வகிப்பது யாரோட கடமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சபையாரோட கடமையாக இருந்திருக்கு. இதில் சபையாரோட கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேயத்துக்கு சுற்றி இருக்க டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அசட்ஸு, சொத்துக்கள், இதெல்லாம் வந்து நிர்வகிப்பது வந்து சபையாரோட வேலையாக இருந்தது. இந்த சபா லுக்ட் ஆஃப்டர் த அஃபேர்ஸ் ஆஃப் த செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஆஃப் த டெம்பிள்ஸ் த கோர் ஆஃப் பிரம்மதேயா அண்ட் இஸ் அசட்ஸ். இட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் இரிகேஷன் டேங்க்ஸ் தட் அட்டாச் டு த டெம்பிள் லேண்ட்ஸை சுற்றியுள்ள இரிகேஷன் டேங்க்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இவங்களோட ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கு. Like the Ur, the Sabha also functioned as the agents of the state in carrying out administration, fiscal and judicial functions. ஊர் மாதிரியே பார்த்திங்கன்னா சபாவும் பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்புகள் வந்து இருந்திருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபிஸ்கல், நிர்வாகம், நிதி, இந்த ஜுடிஷியல், இதை சார்ந்த பணிகளும் பார்த்திங்கன்னா ஊர் மாதிரியே சபாவும் வந்து மேற்கொண்டிருந்திருக்காங்க. சபையாரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமின் செட்டில்மெண்ட்ஸோட பார்க்குறது, அவங்களோட அதோட அஃபேர்ஸை வந்து பிராமின் செட்டில்மெண்ட்ஸோட அஃபேர்ஸை வந்து பார்க்குறது, பிரம்மதேயா வில்லேஜை சுற்றி இருக்க டெம்பிள்ஸ், அதோட சொத்துக்கள், இதெல்லாம் வந்து பராமரிக்கிறது வந்து சபாவோட வேலையாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நகரத்தார். நகரம் வாஸ் அ செட்டில்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ். நகரம் பார்த்திங்கன்னா வணிகர்களோட குடியிருப்பாக இருந்திருக்கு. ஹவவர் ஸ்கில்ட் ஆர்டிசன்ஸ் என்கேஜ்ட் இன் மேசனரி, அயன் ஸ்மித்திங், கோல்ட் ஸ்மித்திங், வீவிங் அண்ட் பாட்ரி ஆல்சோ ஆக்குபைட் த செட்டில்மெண்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, ட்ரேடர்ஸ் மட்டும் கிடையாது, தங்கம் செய்கிறவங்க, உலோகம் பொருட்கள் செய்கிறவங்க, கைவினை பொருள் செய்கிறவங்க, நெசவு, பானை செய்கிறவங்க, இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் வந்து ஆக்குபை பண்ணியிருந்திருக்காங்க, குடியிருப்புகளை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ரெப்ரசன்டட் பை த நகரத்தார் who regulated the association with temples which needed their financial assistance. ஸோ இவங்களோட நிதி உதவி பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் கோவில்களோட நிர்வாகத்தோட நகரத்தார் வந்து சீரான தொடர்பு வந்து இருந்திருக்காங்க. கோவில்களுக்கு வந்து இந்த ட்ரேடர்ஸோட நிதி வந்து தேவைப்பட்டிருக்கு. அதனால் கோவில் நிர்வாகத்தோட பார்த்திங்கன்னா நகரத்தார் வந்து ஒரு சீரான தொடர்பில் தான் இருந்திருக்காங்க. ராஜராஜா 1 பீரியடில் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் வந்து ஒரு பாடியால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நிர்வகிச்சிருக்காங்க. மாமல்லபுரத்தை வந்து ஒரு பாடி வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநகரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லோக்கல் கூட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் இன் நகரம்ஸில் பார்த்திங்கன்னா லோக்கல் கூட்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்க்கு, ப்ரோசிலைன், அதுக்கப்புறம் கேம்பர், க்ளவுஸ், சாண்டல்வுட்ஸ் அண்ட் கார்டமம் அக்கார்டிங் டு த சைனீஸ் அக்கௌண்ட். அதாவது போர்சீலன் அப்படின்னு போர்சீலன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பீங்கான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கூட்ஸ்லாம் வந்து லோக்கல் கூட்ஸ்லாம் வந்து நகரமில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன் ஆர்டர் டு ப்ரொமோட் ட்ரேட் இன்லேண்ட் அண்ட் சீவே, குலத்துங்கா ரிவோக் த கலெக்ஷன் ஆஃப் டோல் ஃபீ, சுங்கம், கடல் கடந்து வந்து வணிகத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக குலத்துங்கன் பார்த்திங்கன்னா சுங்க வரியை வந்து நீக்கியிருக்காரு. ஸோ அதனால தான் இவருக்கு வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ற டைட்டில் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டாரை பற்றி பார்க்க போகிறோம். நாடு வாஸ் அ grouping of several woods excluding Brahmadeyas formed around irrigation sources such as canals and tanks. ஸோ எல்லா ஊரும் சேர்ந்தது தான், several groups of ஊர்ஸ் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மதேயாஸை தவிர்த்து குரூப் ஆஃப் ஊர்ஸை தான் வந்து நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கால்வாய்கள், குளங்கள் போன்ற பாசன ஆதாரங்களை சுற்றி இந்த நாடு வந்து உருவாக்கப்படுது. அரௌண்ட் த சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன், கேனல்ஸ் அண்ட் டேங்க்ஸ், இதை சுற்றி பார்த்திங்கன்னா நாடு வந்து உருவாகுது. நாட்டார் லிட்ரலி தோஸ் பிலாங்கிங் டு த
நாடில் சேர்ந்தவங்க தான் வந்து நாட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க தான் பார்த்திங்கன்னா அசம்பிளி ஆஃப் த லேண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் த வேளாண் வகை வில்லேஜஸ் ஊர்ஸ் இந்த நாடு. இந்த நாட்டார் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய வேளாண் வகை வில்லேஜஸ்க்கு வந்து இவங்க தான் அசம்பிளி ஆஃப் லேண்ட் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. Natar functioned as pillar of the state structure under the Cholas. They discharge many of the administrative, fiscal, judicial responsibility of the state. ஸோ எப்படி அங்கே ஊராரில் பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரார் சபையாரில் பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபிசிக்கல், ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட்லேயும் வந்து ஈடுபட்டிருந்திருக்காங்க. They held hereditary land rights and were responsible for remitting the tax from the respective நாடு to the state. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மரபு வழியாக வந்து நில உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரி சேகரித்து வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்குற பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. லேண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் த நாடு ஹெல்ட் த ஹானரிஃபிக் டைட்டில் சச் அஸ் ஆசுடையான், பொசஸர் ஆஃப் லேண்ட். இந்த லேண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் நாடுக்கு வந்து சில அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக பார்த்திங்கன்னா நிறைய டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசுடையான், ப்ரொசஸர் ஆஃப் லேண்ட், அரையான், லீடர், கிழவன், ஹெட்மேன், இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தேவர் ஃபங்க்ஷனரிஸ் சச் அஸ் நாட்டு கணக்கு, நாட்டு வியவன், ரெக்கார்டிங் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த நாட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டு கணக்கு, நாட்டு வையவன் அப்படின்ற பணியாளர்கள் பார்த்திங்கன்னா வந்து நாட்டாரோட நிர்வாக பணிகளை வந்து அவங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவணப்படுத்திட்டு வந்திருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டாரோட ப்ரொசீடிங்ஸ்லாம் யார் வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நாட்டு கணக்கு அப்படின்றவங்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு வயனவன் அப்படின்றவங்களும். அடுத்து லோக்கல் எலெக்ஷன்ஸ் அண்ட் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2 inscription 919 and 1921 from the Brahmadaya, tax-free land gifted to Brahmanas called Uttaramerur, historically called Uttramallur Chaturvedi Mangalam, gave details of the process of electing members to various committees that administrated the affairs of Brahmin settlement. ஸோ பிராமணர்களுக்கு வந்து வரி விலக்குடன் அளிக்கப்பட்ட நிலங்கள் தான் பார்த்திங்கன்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்கிறது. இதில் உத்திரமல்லூர் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு குறிப்பு வந்து நமக்கு கிடைக்கிது 1919லையும் 1921 வந்து அதில் வந்து குறிப்பில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. உள்ளாட்சி தேர்தல் வந்து எப்படி நடத்தியிருக்காங்க, ஒரு பிராமண குடியிருப்புக்கான பணிகளை வந்து மேற்கொள்கிறதுக்கு வந்து வெவ்வேறு குழுக்களை சேர்ந்த உறுப்பினர்களை வந்து எப்படி வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்றது இந்த கல்வெட்டுலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. வில்லேஜ் வந்து 30 வார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. 1 member was elected from each ward. ஒரு மெம்பரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்ட்லேயும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. The members would become members of different committees: public works committee, tank committee, garden committee, famine committee and goal committee. The prescribed qualification for becoming a ward member was clearly spelled out. Qualification என்ன அப்படின்னு சொல்லி அந்த வார்ட் மெம்பருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. மேல் கண்டிப்பாக வந்து மேலாக தான் இருக்கும், ஃபீமேல் வந்து இதில் கிடையாது, மேல். அவங்களோட வயது பார்த்திங்கன்னா 35 பட் பிலோ 70, 35லேருந்து பிலோ 70க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஹவுஸ் இருக்கணும், வேதாஸ் அண்ட் பாஷ்யாஸ் வந்து அவங்க அந்த வேதாஸோட நாலேஜ், பாஷ்யாஸோட நாலேஜில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 35 பட் பிலோ 70, ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஷேர் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அவருக்கு ஒரு வீடு இருக்கணும், வேதாஸ் அண்ட் பாஷ்யாஸ் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அந்த நாலேஜ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா the names of qualified candidates from each ward were written on the palm leaf slips and put into a pot, குடவோலை. இந்த மாதிரி குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஒரு வார்ட்லேருந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பாம் லீஃபில் வந்து எழுதி அதை வந்து ஒரு பாட்டில் வந்து போட்டுருவாங்க. எல்டஸ்ட் பர்சன் ஆஃப் த அசம்பிளி அங்கே இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அதில் வந்து ஒரு ஸ்லிப்பை வந்து எடுக்க சொல்லுவார். ஸோ எடுக்க சொல்லிவிட்டு அந்த நேம் வந்து படிப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த குடைவோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பானையில் வந்து எழுதி போட்டுருவாங்க, அதில் வந்து ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுறது தான் குடைவோலை முறை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து எடுத்துகிட்ட பிறகு அந்த பர்சனை வந்து செலக்டடாக வந்து அறிவிச்சிருவாங்க. அடுத்தது எக்கானமி பற்றி பார்ப்போம், பொருளாதாரம் பற்றி பார்ப்போம். ஒன் ஆஃப் த மேஜர் டெவலப்மெண்ட் இந்த பீரியட் வாஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சோழர் காலகட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை விரிவாக்கம் தான். பீப்புள் செட்டில்ட் இன் ஃபெர்டைல் ரிவர் வேலிஸ் அண்ட் ஈவன்
in areas where there were no rivers and arrangements were made for irrigation by digging tanks, wells and canals. people பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் ரிவர் வேலிஸில் தான், ஆற்றுப்படுகையில் தான் பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாமே செட்டில் ஆகுறாங்க. ரிவர் இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா இரிகேஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம், கிணறு, கால்வாய் இதெல்லாம் வந்து வெட்டி கொடுக்குறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரெயின் சர்ப்ளஸ் வந்து ஏற்படுது, உபரி தானியங்கள் வந்து ஏற்படுது. இந்த உபரினால் பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வும் ஏற்படுது. சோலா ஸ்டேட் கலெக்டட் லேண்ட் ரெவென்யூ ஆஃப் த அர்கேரியன் சர்ப்ளஸ் ஃப்ரம் இட்ஸ் ரெவென்யூ. சோலாஸ் பார்த்திங்கன்னா அர்கேரியன் சர்ப்ளஸ் இருக்கும் இல்லையா, உபரி தானியங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து வரியாக வந்து வசூலிச்சிருக்காங்க. தேர் வாஸ் அன் எலாபரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ நோன் அஸ் புறவு வரி திணைக்களம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ வந்து எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா புறவு வரி திணைக்களம். இதோட சீஃப் வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா புறவு வரி திணைக்கள நாயகம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இந்த உபரி உணவு தானிய உற்பத்தி உபரியை வந்து எட்டும் போது பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருந்தோம். வேளாண்மையில் கிடைத்த கூடுதல் வருவாயை வந்து நிலவரியாக வந்து சோழ அரசுக்கு வந்து மேலும் வந்து வலுவூட்டுது. ஏன்னா அந்த உபரி கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிலவரி வந்து சோழ அரசுக்கு வந்து நிறைய வந்து வலுவூட்டும் விதமாக இருந்தது. இந்த நிலவரியை வந்து நிர்வகிக்கிறதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க புறவு வரி திணைக்களம். இதோட சீஃப் பார்த்திங்கன்னா புறவு வரி திணைக்கள நாயகம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அடுத்தது லேண்ட் ரெவென்யூ அண்ட் சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. For the purpose of assessing tax, the Cholas undertook extensive land surveys and revenue settlements. வரிகளை வந்து மதிப்பீடு செய்யறதுக்காக பார்த்திங்கன்னா சோழ அரசர்கள் பார்த்திங்கன்னா விரிவான முறையில் வந்து நில அளவையும் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான ஈடுபட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ 1001, குலத்துங்கா 1086, குலத்துங்கா 1226 appointed people for land survey so that the land could be classified and assessed for the purpose of taxation. ராஜராஜ 1, குலத்துங்கன் 1, குலத்துங்கன் 3லாம் பார்த்திங்கன்னா இந்த அரசர்களை வந்து நிலங்களை வந்து வகைப்படுத்தி அதை அளவீடு செய்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வரியும் வந்து வசூல் பண்ணுறாங்க. லைக் அதர் ஃபங்க்ஷனரிஸ் ஆஃப் த ஸ்டேட், த சர்வேயர்ஸ் ஆஃப் த லேண்ட் கால்ட் நடுவாகை செய்கிற அப்படின்ற சர்வேயர்ஸ் ஆஃப் த லேண்டை வந்து எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா நடுவகை செய்கிற அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. டு ஹெயில்ட் ஃப்ரம் த லேண்ட் ஹோல்டிங் கமிட்டிஸ். இவங்களும் பார்த்திங்கன்னா நில உடைமை சமூகத்தை சேர்ந்தவங்கள தான் இருந்திருக்காங்க. வேரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் த லேண்ட் மெஷர்மெண்ட் சச்சஸ் குழி, மா, வெளி, பட்டி, படகம் எக்ஸெட்ரா நோன் வித் லோக்கல் வேரியேஷன்ஸ். லேண்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குழி, மா, வெளி, பட்டி, படகம் இதெல்லாம் இருந்திருக்கு. டேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை கட்டின கனிக்கடன், கடமை இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. An important category of tax was kudimai. Kudimai was paid by cultivating tenants to the government to the landlords. The bearers of honorific titles such as உடையான், அரையான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழவர். குடிமை பார்த்திங்கன்னா வந்து குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க இல்லையா, குத்தகைக்கு எடுத்தவங்க வந்து அரசுக்கு வந்து அரசருக்கும் நில உடைமையாளர்களுக்கும் வந்து கட்டுறதான் வந்து குடிமை அப்படின்ற வரி. இந்த அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹானரிஃபிக் டைட்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையான், அரையான், அதுக்கப்புறம் வந்து கிழவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆசுடையான், அரையான், கிழவர் இதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் சில டைட்டில்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா உடையான், அரையான், கிழவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ரேட் வேர் ஃபிக்ஸ்டு டிபெண்டிங் ஆன் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த லேண்ட் ஹோல்டர். நிலத்தோட வளம், அதுக்கப்புறம் நில உரிமையாளரோட சமூக மதிப்பு இதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒப்பட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா கிங்குக்கும் லோக்கல் சீஃப்ஸ்க்கும் வந்து கொடுக்கக்கூடிய வரி தான் வந்து ஒப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிள்ஸ் அண்ட் பிராமின்ஸ் வேர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேயிங் த டேக்ஸஸ். ஸோ பிராமின்ஸும் டெம்பிள்ஸும் வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுல வந்து வரி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. த டேக்ஸ் பெய்ட் இன் கைண்ட் வாஸ் ரெஃபர் டு அஸ் இறை கட்டின நெல். அதாவது கைண்டு அப்படின்னா பணமாக இல்லாமல் பொருளாக நெல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு டேக்ஸாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து இறை கட்டின நெல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் தீஸ் were mostly realized from the Kaveri Delta but not widely in the outskirts of the kingdom.
இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்து எந்த பகுதிகளில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா பெரும்பாலும் வந்து காவிரி சமவெளி பகுதிகளில் தான் நடைமுறையில் இருந்து. ஏனைய தொலைதூர பகுதிகளில் அவுட்ஸ்கட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேக்ஸஸ்லாம் வந்து நடைமுறையில் வந்து இல்லை அப்படின்றாங்க. At the village level, ஊர் or village assembly were responsible for collecting the taxes and remitting to the government. ஸோ ஊர் லெவலில் பார்த்திங்கன்னா ஊரார் இவங்க தான் வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. நாடு லெவலில் பார்த்திங்கன்னா நாட்டார் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்கிட்ட வந்து கொடுக்கறதுல வந்து நாட்டார் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேடி ஆஸ் அ டேக்ஸ் வாஸ் கலெக்டட் பை யூனிட் கால்ட் கலாம். ஸோ வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் வந்து களம் அப்படின்ற அலகு மூலமாக வந்து அடிப்படையில் வந்து வசூலிக்கிறாங்க. ராஜராஜா ஒன் ஸ்டாண்டர்டைஸ் த கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ். ராஜராஜா ஒன் வந்து கலெக்ஷனை வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாரு. He collected 100 kalam from the land of one valley, about 6.5 acres. இவர் பார்த்திங்கன்னா 100 கலாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. பேடி ஆஸ் அ டேக்ஸ் கலெக்டட் பை யூனிட் கால்டு தான் கலாம். ஸோ கலாம் அப்படின்றது 28 kg. இவர் பார்த்திங்கன்னா 100 கலாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. எந்த லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலி லேண்ட்லேருந்து, அதாவது ஒரு வேலி அப்படின்றது 6.5 acres. The standard valley being variably according to the fertility of the soil and the number of the crops raised. ஸோ இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா வேலியோட அளவு வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். எப்படின்னா மண் வளம், அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலிட்டி, இதெல்லாம் பொறுத்து வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரிகேஷன், பாசன முறை பற்றி பார்ப்போம். சோலாஸ் அண்டர்டுக் மெஷர் டு இம்ப்ரூவ் த இரிகேஷன் சிஸ்டம் தட் வாஸ் இன் ப்ராக்டிஸ். சோழர்கள் பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருந்த நீர்ப்பாசன முறையை வந்து மேம்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் நிறைய வந்து ரெவென்யூ வந்து கிடைக்குது. அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா பாசனம் வந்து நல்லா இருக்கணும், இரிகேஷன் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற மெஷர்ஸ் எல்லாமே அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க. As the state was drawing most of its revenue from agriculture, the Cholas focused their efforts on managing water resources. Vatti Vaikal, a criss-cross channel, a traditional way of harnessing rainwater in the Kaveri Delta. ஸோ வட்டி வாய்க்கால் அப்படின்ற குறுக்கு மறுக்கான கால்வாய்கள் வந்து மழைநீரை சேமித்து காவிரி வடிநில பகுதிகளில் வந்து பயன்பட்ட ஒரு மரபு வழி செயலாக இருக்குது. இந்த வட்டி வாய்க்கால் அப்படின்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி ரெயின் வாட்டரை வந்து காவிரி டெல்டா பகுதிகளை வந்து சேமித்து வச்சுக்கக்கூடியது. வட்டி ரன்ஸ் இந்த நார்த்து சவுத் டைரக்ஷன். வடி பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு ஓடக்கூடியதாக இருக்குது. வாய்க்கால் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ஓடக்கூடியது. டெக்னிக்கலி என்ன அப்படின்னா வடி அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா வடி அப்படின்றது ட்ரைனேஜ் சேனலாக இருக்குது. வாய்க்கால் அப்படின்றது பார்த்திங்கன்னா சப்ளை சேனலாக இருக்குது. The water running through Vaikal to the field was to be drained out of Vatti to the another Vaikal. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்காலுக்குள்ளே ரன் ஆகுது அப்படின்னா வட்டி வழியாக வந்து வெளியில் வந்து இன்னொரு வாய்க்காலுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. The rain water would flow from where the natural canal started. ஸோ இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மலை சேகரிப்பு கால்வாய் வந்து இயற்கையாகவே உருவானதாக தான் இருந்திருக்கு. Many irrigation canals are modification of such natural canals. The Hansand water was utilized alternatively through வட்டி அண்ட் வாய்க்கால். ஸோ இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட தண்ணி பார்த்திங்கன்னா வட்டி வாய்க்கால் இந்த மாதிரி வந்து மாற்றி அமைத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சேமிக்கப்பட்ட மழை நீரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. Here the mechanism designed was such the water was distributed to the parceled out lands in sequel. Many canals were named after the kings, queens and gods. நிறைய கேனல்ஸ்க்கு கேனலோட பேருக்கு பார்த்திங்கன்னா கிங்கு, குவீன், காடோட நேம் வந்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உத்தம சோழ வாய்க்கால், வனமதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால், இந்த மாதிரி பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஊர் வாய்க்கால் வந்து வாஸ் ஓன் ஜாயின்ட்லி பை த லேண்ட் ஓனர்ஸ். ஊருக்கு இருக்கக்கூடிய வாய்க்கால் வந்து ஊர் வாய்க்கால். அதே மாதிரி நாடு லெவலில் இருக்க வாய்க்காலுக்கு பேர் வந்து நாட்டு வாய்க்கால். The turn system was practiced for distributing the water. ஸோ டர்ன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. சோழா இன்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் சம் பிக் சைஸ் இரிகேஷன் டேங்க்ஸ் சச்சஸ் சோழ வருதி, கலியநேரி, வைகர மேட்டக்கா கிரியேட்டட் பை த பல்லவாஸ். இதில் வைகர மேக டாட்டக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா பல்லவாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ பிக் சைஸ் இரிகேஷன் டேங்க்ஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா சோழவரிதி, கலியநேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைரமேக டகா அப்படின்றது பார்த்திங்கன்னா பல்லவாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாகூர் பிக் டேங்க் அண்ட் ராஜேந்திர சோழ பெரியரி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிக் சைஸ் இரிகேஷன் டேங்க்ஸாக இருந்திருக்கு. For the periodical or seasonal maintenance and repair of irrigation works, conscripted labor was used. ஸோ இதில் வந்து ஏதாவது வந்து ரிப்பேர் மேற்கொள்ளணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா லேபர் மூலமாக பார்த்திங்கன்னா இது வந்து செயல்பட்டுருக்காங்க சீஸ்னலாக, பீரியாடிக்கலாக. ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும், இல்லை ஒரு சீஸ்னலாக வந்து இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக லேபரை வந்து அமைச்சிருக்காங்க. Irrigation work done by Rajendra I at Gangaikonda Cholapuram was an embankment of solid masonry 16 miles long. So சோழ காலத்தில் பார்த்திங்கன்னா இரிகேஷன் ஒர்க்குக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராஜேந்திர I கங்கைகொண்ட சோழபுரத்தில் வந்து ஒரு எம்பேக்மெண்ட் வந்து கட்டியிருக்கார், அதாவது ஒரு தடுப்பணையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஏரியில் வந்து வெள்ளம் வந்து ஏற்பட்டதை வந்து தடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 16 மைல்ஸ் லாங்ஸில் வந்து ஒரு கட்டுமானத்தை வந்து எழுப்பியிருக்காரு. ராஜேந்திர டிஸ்கிரைப்ட் இட் அஸ் ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ஆஃப் விக்ட்ரி இன் வாட்டர். ஸோ அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு ராஜேந்திர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்படின்னா பில்லர் ஆஃப் விக்ட்ரி இன் வாட்டர். The Arab traveler Al-Biruni visited the place 100 years later. ஸோ இந்த பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா அல்பிரேனி அரப் ட்ராவலர் வந்து 100 years லேட்டர்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களோட மக்களை வந்து அதை பார்த்து வியந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட மக்கள் வந்து இங்கே வந்து இந்த இடத்த வந்து பார்த்தாங்கன்னா அதை கண்டு வியந்து போயிடுவாங்க. அதை அவங்களால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அவங்க மக்களால் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒன்று வந்து அவங்களால கட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லி அல்பிரேனி அரப் ட்ராவலர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ரெக்கார்டு வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்த கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து இதை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ரைட்ஸ் வேர் அசைன்ட். பல வகையான நீர் உரிமைகள் வந்து இருந்திருக்கு. தீஸ் ரைட்ஸ் ரெகுலேட்டட் த ஷேர் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டேங்க்ஸ் அண்ட் வெல்ஸ். இட் ஆல்சோ என்டைல் த ரைட்ஸ் ஆஃப் டீப்பனிங் அண்ட் பார்டனிங் த சேனல்ஸ் அண்ட் ரிப்பேரிங் த இரிகேஷன் சிஸ்டம். இந்த ரைட்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா கால்வாய்கள் ஆழப்படுத்துறது, அகலப்படுத்துறது, பாசன அமைப்பை வந்து பழுது பார்க்குறது, இந்த பொறுப்புகள்லாம் வந்து இந்த உரிமைகளை வந்து அடங்கியிருக்கு அப்படின்றாங்க. த அலாட்மெண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் நிற்கின்றவாறு. ஸோ எவ்வளோ தண்ணி வந்து கொடுக்கணும், நீரை வந்து பங்கு செய்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிற்கின்றவாறு அப்படின்றாங்க. த வாட்டர் வாஸ் ரிலீஸ்டு த்ரூ குமிழ் ஸ்லூயிஸ் ஆர் தலவாய் ஹெட் சேனல். ஸோ வாட்டர் வந்து குமிழ் மூலமாகவோ இல்லை தலவாய் ஹெட் சேனல் மூலமாகவோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ராயல் ஆர்டர்ஸ் வார்ன் த பீப்புள் அகெயின்ஸ்ட் த வயலேஷன் ஆஃப் வாட்டர் ரைட்ஸ் அண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் கிஃப்டட் டு த பிரம்மதேயா செட்டில்மெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ரைட்ஸ் அவங்களுக்கு இவ்வளோ தான் வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த அலோகேஷனை வந்து மீறக்கூடாது மக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரம்மதேயா செட்டில்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கொடையளிக்கப்பட்ட நீர் ஆதாரங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதும் வந்து அரசுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன்லி ஓன்டு வில்லேஜ் டேங்க் வாஸ் கால்ட் எங்கள் குளம். ஸோ அவர் டேங்க் ஒரு காமனாக பார்த்திங்கன்னா வில்லேஜில் வந்து ஒரு டேங்க் இருக்குது அப்படின்னா அது எங்கள் குளம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க, அவர் டேங்க். Land transaction in the form of donation and endowment were accompanied by water rights as well. For the periodical and seasonal maintenance and repair of the irrigation tanks, rendering free labor was in practice. ஸோ சீஸ்னலாக இல்லை பீரியாடிக்கலாக வந்து இரிகேஷன் டேங்கை வந்து ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீ லேபராக வந்து பண்ணி கொடுக்குற ப்ராக்டிஸும் இருந்திருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா வெட்டி அமாஞ்சி அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ லேபர்ஸ் ரிலேட்டட் டு த பப்ளிக் ஒர்க்ஸ் அட் த வில்லேஜ் லெவல். இந்த வெட்டி அமாஞ்சி அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா பீரியாடிக்கலாக சீஸ்னலாக வந்து இரிகேஷன் டேங்க்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க இல்லை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா வெட்டி அமாஞ்சி. Village assemblies under the Cholas collected a tax called Eerayiram, which was utilized for repairing irrigation tanks. So Eerayiram அப்படின்றது பார்த்திங்கன்னா
அதாவது எதுக்கு அப்படின்னா இரிகேஷன் டேங்க்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக வரி கலெக்ட் பண்ணக்கூடிய வரி தான் பார்த்திங்கன்னா இந்த வரி. சம்டைம்ஸ் லோக்கல் லீடர்ஸ் லைக் ஆரியன் ரிப்பேர்ட் அண்ட் ரினோவேட்டட் இரிகேஷன் டேங்க்ஸ் டெஸ்ட்ராய்ட் இன் டேம்ஸ். ஸோ புயல் மூலமாக வந்து ஏதாவது வந்து டேங்க்ஸ் வந்து இரிகேஷன் டேங்க்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னா அரையன் அப்படின்ற லீடர் வந்து அதை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. தேர் வேர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் அ டேங்க் ஷேர்டு பை வில்லேஜஸ் அண்ட் த டெம்பிள்ஸ். ஸோ வாட்டரை பார்த்திங்கன்னா டேங்க் மூலமாக பார்த்திங்கன்னா வில்லேஜஸ் அண்ட் டெம்பிள்ஸ்க்கு வந்து ஷேர் ஆகிருக்கு. ஸ்பெஷல் குரூப்ஸ் நோன் அஸ் தலவாயர் சன்னாரார் அண்ட் ஏரி அரையார்கள் வேர் இன் சார்ஜ் ஆஃப் ரிலீஸிங் த வாட்டர் த்ரூ த ஹெட் சேனல் அண்ட் ஸ்லூயிஸ் ஃப்ரம் த ரிவர் ஆர் டேங்க்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் குரூப்ஸ் தான் பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ஹெட் சேனல் மூலமாகவும் ஸ்லூயிஸ் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ணுற பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ வேர் இன் சார்ஜ் ஆஃப் குலம் வாஸ் கால் குலத்தார். குலம்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கவங்க பேர் பார்த்திங்கன்னா குலத்தார். இன் லேட்டர் பீரியட் டெம்பிள்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் த அப்கீப் ஆஃப் த இரிகேஷன் சோர்சஸ். நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தோம் யார் யார் வந்து இரிகேஷன் சோர்சஸ்க்கு ரிப்பேருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பிற்காலத்தில் லேட்டர் பீரியடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோவில்களே பார்த்திங்கன்னா பாசன ஆதாரங்களை இரிகேஷன் சோர்சஸ் வந்து நிர்வகிக்கும் பொறுப்புகளை வந்து ஏற்றிக்கிறாங்க. ஸோ இந்த பொறுப்புகள் எல்லாமே வந்து கோயில்களுக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவிநாட்டு கண்மாய் வித் சோலா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம். Consider the following statements. The irrigation work done by Rajendra I at Gangaikonda Cholapuram was an embankment of solid masonry which was 34 miles long அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு, 34 கிடையாது, 16 miles long. ராஜராஜா described it as ஜலமயஸ் ஜெயஸ்தம்பம் மீனிங் பில்லர் ஆஃப் விக்ட்ரி இன் வாட்டர். ஸோ இது கரெக்டு தான். ஸோ விச் இஸ் கரெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. B2 ஒன்லி. ஸோ 16 miles லாங் இருக்கும். ஜலமயம் ஜலஸ்தம்பலம் அப்படின்றது பில்லர் ஆஃப் விக்ட்ரி இன் வாட்டர். அதே மாதிரி அரப் ட்ராவலர் அல்பரேனி வந்து 100 years லேட்டர் வந்து விசிட் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதை பார்த்து வியந்து போகிறாரு. எங்கள் மக்களும் இதை பார்த்தாங்கன்னா வியந்து போவாங்க. இதை வந்து அவங்களால வர்ணிக்கவே முடியாது, எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்களால வர்ணிக்கவே முடியாது. இந்த மாதிரி எங்கள் மக்களால் கட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து எங்கே ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அடுத்தது கண்டோன்மெண்ட், மிலிட்ரி அவுட் போஸ்ட், கேப்டன், அதுக்கப்புறம் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டோன்மெண்ட்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா படை வீடு. அதுக்கப்புறம் மிலிட்ரி அவுட் போஸ்ட்னால் பார்த்திங்கன்னா நிலைப்படை. அதுக்கப்புறம் கேப்டன்னா பார்த்திங்கன்னா படை முதலி. கமாண்டர் இன் சீஃப்னால் வந்து தண்டநாயகம். ஸோ கமாண்டர் இன் சீஃப்னால் தண்டநாயகம். குப்தா பீரியட்லேயும் கமாண்டர் இன் சீஃப்னால் வந்து தண்டநாயகம். இங்கேயும் பார்த்திங்கன்னா கமாண்டர் இன் சீஃப்னால் வந்து தண்டநாயகம். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா A 1 3 4 2. Cantonments which were established in the capital city were known as படை வீடு. Commander in chief during the Cholas were Dandanayakars. Who related to peasant settlements. Nagaram was settlement of traders. கொண்டுவார் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொண்டுவார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர்மேனை தான் பார்த்தீங்கன்னா கொண்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. In the reign of Rajaraja I, மாமல்லபுரம் was administrated by a body called மாநகரம். ஸோ ராஜராஜ 1 பீரியடில் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் வந்து ஒரு பாடி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மாநகரம். ஹூ ஆர் த பர்சன் ரெக்கார்டிங் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் நாட்டார். ஸோ 2 பேர் வந்து நாட்டாரோட ப்ரொசீடிங்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா நாட்டுக்கணக்கு, நாட்டு வியவன் அப்படின்றவங்க. ஸோ போத் A and B. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் த நாடு ஹெல்த் ஹானரிஃபிக் டைட்டில் சச்சஸ் விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசுடையான் ப்ரொசஸர் ஆஃப் லேண்ட் கேரக்டர். அரையான் பார்த்தீங்கன்னா லீடர், கிழவன்னா ஹெட்மேன். ஸோ எல்லாமே கரெக்டு தான், ஆல் ஆர் கரெக்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ நோனஸ். லேண்ட் ரெவென்யூவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ வந்து என்ன அழைச்சிருப்பாங்கன்னா புரைவரி திணைக்களம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அதோட சீஃப் பேர், அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவென்யூவோட சீஃப் பேர் தான் பார்த்தீங்கன்னா புறவு வரி திணைக்கள நாயகம். சர்வேயர் ஆஃப் த லேண்ட் டூரிங் த சோலாஸ் வேர் கால்ட் என்ன அழைச்சிருப்பாங்க அப்படின்னா நடுவாகை செய்கிற அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. குழி, மா, வெளி, பட்டி, படகம் ரிலேட்டட் டு லேண்ட் மெஷர்மெண்ட். இறை கட்டின கனிக்கடன் அண்ட் கடமை இதெல்லாமே பார்த்திங்கன்னா டாக்ஸஸ். குடிமை வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஆஃப் டேக்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் குடிமை அப்படின்றது குடிமை வரி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க, டேக்ஸ். which were levied and collected by the king and local chiefs. கிங்கும் லோக்கல் சீஃப்ஸும் கலெக்ட் பண்ணக்கூடிய வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பட்டி அப்படின்ற வரி தான்.
வட்டி வாய்க்கால் a crisscross channel a traditional way of harnessing rainwater in the Kaveri Delta. கரெக்ட் தான். வட்டி runs in the north-south direction, வாய்க்கால் runs in the east-west direction. Technically வட்டி is drainage channel and வாய்க்கால் is supply channel. choose a correct one கேட்டிருக்காங்க. ஸோ மூணுமே கரெக்டு தான். என்ன டிஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா இதையும் மாற்றி கொடுத்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன் டேஷ் மேக்ஸ் 1 column. ஸோ 28 kg தான் பார்த்தீங்கன்னா 1 column. paddy as a tax was collected by a unit கலாம். எந்த யூனிட்டில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலாம் யூனிட். ஜலமய ஸ்தய ஸ்தம்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ஆஃப் விக்ட்ரி இன் வாட்டர். யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? ராஜேந்திர ஒன். Glimpse of old history by Jawaharlal Nehru describes the statement of Chola rule by which traveler? ஸோ யார் அப்படின்னா அல்பிரேனி. இவர் அல்பிரேனி வந்து அல்பிரேனி தான் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் 100 வருஷம் கழித்து வந்து அதை வந்து வியந்து வந்து சொல்லியிருப்பார். இதை பற்றி எதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அல்பிரேனி யார்? அரப் ட்ராவலர். அதையும் பார்த்துக்கோங்க. which is the correct statement? Allotment of water is described as நிற்கின்றவாறு. share of water is allocated. water was released through Kumil sluice or Talavai head channel. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எடுத்துருக்கேன்னா ஈஸியாக நீங்கள் கரெக்டாக இந்த லெசனை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் டக்குன்னு வந்து ஆன்சர் சொல்லிடுவீங்க. வில்லேஜ் அசம்பிளிஸ் அண்டர் த சோலாஸ் கலெக்டட் அ டேக்ஸ் கால் டேஷ் விச் வாஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் ரிப்பேரிங் இரிகேஷன் டேக்ஸ். என்ன டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரயம் அப்படின்ற டேக்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேக்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் டேங்க்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெட்டி அண்ட் அமாஞ்சி were the forms of free labor related to public works on the village level. ஸோ இந்த வெட்டி அமஞ்சி அப்படின்றது அவங்க தான் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில் வந்து பப்ளிக் ஒர்க்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. a group of people who were in charge of குலம் was called குலத்தார். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.